நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்தில் தற்போது தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுக, திமுக என்ற அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போது தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுக சார்பில் கரூர் தொகுதியில் தம்பிதுரை போட்டியிடுகிறார். ஆனால் ஏற்கனவே இதே தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வென்ற அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதற்காக தம்பிதுரை அவருடைய தொகுதியில் பல்வேறு சமயம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கி வருகிறது என்பதால் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் தம்பிதுரைக்கு மேலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வேடச்சந்தூர் என்ற பகுதியில் தம்பிதுரை பிரச்சாரத்திற்காக சென்றுள்ளார். அவரை பார்த்தவுடனே ஊர் மக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து காலி குடங்களை எடுத்துக் கொண்டு வந்து நடுரோட்டில் நின்று கொண்டு ஊருக்குள் வரக்கூடாது என்று தம்பிதுரையை தடுத்திருக்கின்றனர். ஓட்டு கேட்டு மட்டும் ஊருக்குள் எதற்கு வருகிறீர்கள்? குடித்தண்ணீர் இல்லை என்று பல ஆண்டுகளாக நாங்கள் உங்களிடம் புகார் வழங்கியிருக்கிறோம், மனுவும் வழங்கியிருக்கிறோம். ஆனால் அது குறித்து நீங்கள் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க கிடையாது என்று மக்கள் தம்பிதுரையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதை பார்த்து அங்கிருந்த சிலர் வீடியோக்களை எடுத்தனர். அதை பார்த்து தம்பிதுரை எதுக்கு வீடியோ எடுக்கிறீர்கள் என்று அலறினார். அதற்கு பெண்கள் அப்படிதான் வீடியோ எடுப்போம் என்று தம்பிதுரைக்கு பதிலளித்தனர். மேலும் அவர்கள் குடிக்கும் தண்ணீரை வழங்கி இந்த தண்ணீரை தான் நாங்கள் குடிக்கிறோம், இந்தாருங்கள் நீங்கள் குடித்து பாருங்கள் என்று தம்பிதுரையிடம் கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து மிகவும் கோபத்தில் தம்பிதுரை திரும்பிச் சென்றிருக்கிறார். பிரச்சாரத்தின் போது ஓட்டு கேட்க சென்ற தம்பிதுரை இதோடு 3வது முறையாக விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது நாடை களை கட்டி வரும் இந்த சமயத்தில் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை கூறியிருக்கிறார். அதாவது இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு கிடையாது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய அடுத்த திரைப்படமான தர்பார் படத்துடைய படப்பிடிப்பிற்காக தற்போது மும்பை புறப்பட்டு சென்றிருக்கிறார். கமலஹாசனுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்கள் ஆதரவு வழங்குவீர்களா என்ற கேள்விக்கு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை நான் ஏற்கனவே அறிவித்துவிட்டேன். ஊடகங்கள் இந்த விஷயத்தை மிக பெரிதுபடுத்தி கமலஹாசன் மற்றும் எனக்கு இடையிலான இருக்கும் நட்பை கெடுத்து விடாதீர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயம் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். பாஜக கட்சி வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கையில் நதிகள் இணைப்பு பற்றி கூறியிருப்பதை வரவேற்கிறேன். மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் முதலில் நதிகளை இணைக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தேர்தல் நேரத்தில் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டி பேசியிருப்பதால் பாஜகவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறாரா என்று தற்போது பல்வேறு அரசியல் வட்டாரங்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுடைய தலைவரான ஸ்டாலின் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருநெல்வேலியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கூறியதாவது: திமுக இந்துக்களுக்கு விரோதமான கட்சி என்ற ரீதியில் தற்போது பாஜக தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அது உண்மை கிடையாது. திமுக இந்து மதத்திற்கு மட்டுமல்லாது எந்த மதத்திற்கும் எதிரான கட்சி கிடையாது. இந்து மதம் பாஜகவிற்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அனைவருக்கும் சொந்தம்தான். மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருப்பதாகவும், மோடியுடைய ஆட்சி மத்தியில் அகற்றப்பட்ட அடுத்த நொடியே எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி நிச்சயம் அகற்றப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும், எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆராக நினைத்துக் கொண்டு தற்போது பல்வேறு கூட்டங்களில் பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் மக்கள் அவரது பேச்சை கண்டு கொள்ளாமல் போனில் மூழ்கி கிடக்கிறார்கள். இதை நீங்களே சமூக வலைதளங்களில் பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். இது ஒரு பக்கம் இருக்க, தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் EVKS இளங்கோவன் தற்போது பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் மதுரையில் பேசிய அவர் கூறியிருப்பதாவது: தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆளும் கட்சியினர் 500 ரூபாய் கொடுத்தால் வாங்காதீர்கள் என்றும், அதற்கு பதிலாக OPS மகனிடம் 5000 ரூபாய் கேளுங்கள் என்றும் அவர் பேசியிருப்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் பணம் உங்களை ஏமாற்றி கோடி கோடியாய் கொள்ளையடித்து இத்தனை நாள் உங்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதித்தார்கள். எனவே ஆளும் கட்சியிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு பட்டை நாமம் போடுங்கள். பணத்தை வாங்கிக் கொண்டு கைச்சின்னத்தில் வாக்களியுங்கள். நான் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கிறேன் என்றும், அவர்கள் ஓட்டிற்காக 500 ரூபாய் கொடுத்தால் 5000 ரூபாய் கேளுங்கள் என்று தெரிவித்திருக்கிறார். EVKS இளங்கோவனுடைய இந்த பேச்சு தற்போது பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.